ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த வில்லிக்காரிங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாட்டிக்கிட்ட இருக்கிற சாவியை பிடுங்கியிருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றிலாம் அவளோட புருஷங்கிட்ட, அதாவது தம்பிக்காரங்கிட்ட சின்ன பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன காரியம் பண்ணா தெரியுமா? நீ என்னடானா உன் அப்பனோட பதவியை பிடுங்கிட்ட, உன் பொண்டாட்டி என்னடானா பாட்டிக்கிட்டேருந்து சாவியை வாங்கிட்டா, அதுவும் இந்த வீட்டோட மொத்த பொறுப்புமே அவளுக்கு தான் வேணுங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ அந்த சாவியை வாங்கி உன் சின்னம்மா கையில் கொடுத்துட்டா. இப்படிப்பட்ட ஒருத்தியா நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு திட்டவும் இவனுக்கு பயங்கரமாக கோந்துருது. அந்த கோவத்தில் ரூமில் போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ அவ ரொம்ப திமிரா வந்துட்டு தெனாவட்டா பேசிட்டு உட்காந்துருக்கா. என்ன ராஜா வாங்கின சந்தோஷத்தை கொண்டாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எவ்வளோ திமிரு இருந்தால் என் பாட்டிக்கிட்டேருந்து சாவியை வாங்கியிருப்பா, ஒழுங்காக அந்த சாவியை கொண்டு போய் இப்பயே போய் கொடுக்குற, இல்லைன்னு வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ என்ன குரல் ரொம்ப ஒசருது, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. ஒன்றை ராஜா வாக்குறதுக்கும் அந்த சாவியை அந்த பாட்டிக்கிட்டேருந்து வாங்குறதுக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுக்க சொல்கிற, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த வீட்டோட பெரியவர் கேட்டுடுறாரு. சபாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை தட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. மொத்த உண்மையும் இந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி இவ ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் இவனுக்கு நல்ல ஜுரமாக இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காரு நைட்டு ஃபுல்லாக இவனுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவளும் தண்ணியெல்லாம் தொட்டு அவனுக்கு தொடச்சி விட்டுட்ருக்கா. அப்புறம் மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அது பேர் என்ன, தர்மாமீட்டரா, அதை வச்சு செக் பண்ணி பார்க்குறா. ஃபீவர் ரொம்ப ஹெவியாக அடிக்குது. ஸோ மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை ஊற்றி வாயில ஊத்த போனா அந்த பைய கையை தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கான், குடிக்க மாட்டேங்கிறான். இவ கையை பிடிச்சி ஊத்தி விடலான்னு போனா அந்த பைய இவளோட கையை பிடிச்சிட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ எனக்காக எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அமுக்கிக்கிட்டே இருக்கான். எல்லாம் அவன் ஃபீவர்லேயே தான் வளர்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு பயங்கரமா வலிக்குது. ஏன்னா கையில ஆல்ரெடி கிளாஸ் வேற கிழிச்சிருக்கு. இப்போ இந்த பைய வேற அமுக்குனதுனால வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க தப்பிச்சு இந்த பக்கம் வந்துட்டு அப்புறம் அடிப்பட்ட கைக்கு இவ பேண்டேஜை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இவனுக்கு மருந்து கொடுத்தாகணுமே, எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் கீழே கிடக்கிற கயிறை பார்க்குறா. இந்த கயிறால தானே அவளை கட்டி வச்சா. ஸோ இப்போ இந்த கயிறு தான் நமக்கு உதவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு கையும் ரெண்டு காலையும் சேர்த்து கட்டிலோட சேர்த்து வச்சு கட்டிடுறா. ஏன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்தை ஊற்றி விட்டுட்டு இருக்கா. இப்போ குடிக்கிறான். ஏன்னா கை கால் எதையுமே அவனால் ஆட்ட முடியாது. ஸோ அதனால டாக்டர் சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு மருந்தை ஊற்றி விட்டுட்டே இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இவனுக்கு ஃபீவர் குணமாகுதா என்னங்கிறது தெரில. அப்படியே சீனை கட் பண்ணா மொத்தத்தையுமே கேட்டாரு போல, எதுவுமே பேசலை. ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. மொத்த பேரையுமே ஹாலுக்கு வர சொல்கிறாரு. இந்த நேரத்தில் எதுக்காகப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஏமா அவ தான் சாவியை கேட்டானா நீங்கள் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் இதை பற்றி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாமியாருக்காரையோ கொடுக்க மாட்டேங்குது. இல்லை அம்மா விருப்பப்பட்டு தான் என்கிட்ட இந்த சாவியை கொடுத்தாங்க, வேணும்னா அவங்கக்கிட்டே கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் கொடுன்னு சொன்னால் நீ கொடுத்து தான் ஆகணும், மறு பேச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களும் சாவியை இந்த வில்லிக்காரிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டிக்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் போயிட்டு கொடுக்குறா. கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு. ஸோ அதுக்குமே இவ வேற வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்குறா. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிற உரிமை எனக்கும் என் அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தலைகீழாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாமியாருக்காரையும் புலம்பிக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ அந்த சாவியை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு உன்னை நான் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து பேசினேன். வாங்கி கொடுத்து ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே எப்படி வாங்கினாங்களோ அப்படியே பிடுங்கிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கு. வாயை மூடு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னார்ல இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முடிவை இன்னுமே அவர் தான் எடுப்பார்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு உடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால், அந்த ஆளை ஒரு வழிகட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. என்ன பண்ண போகிறா, என்ன இதுக்கு பின்னாடி யோசிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரில. இப்போ அப்படியே மறுநாள் ஆகிடுது. காலங்காத்திலே நம்ம ஹீரோயினி இப்போ வரைக்கும் அவள் தூங்கவே இல்லை போல். நைட்டு ஃபுல்லாக புருஷங்காரனை கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. ஸோ தொட்டு பார்க்கும்போது அவனுக்கு ஃபீவர் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, இப்போ க்யூர் ஆகிட்டான். அதனால் இனிமேல் மருந்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற காலில் இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விடலான்னு சொல்லிட்டு அவுத்து விட போகிறா. கரெக்ட் டைமுக்கு அந்த வயலுமே முடிச்சிடுறான். முழிச்சு தன்னை பார்க்குறான். கை கால் எல்லாமே கட்டப்பட்ட நிலமையில இருக்குது. இதை யார் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவ தான் பயந்துக்கிட்டு நான் தாங்க பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
ஓ, நான் உன்னை கட்டி போட்டேங்கிறதுக்காக பதிலுக்கு நீ என்னை கட்டி போடுறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லைங்க, உங்களுக்கு மருந்து கொடுக்க போகும்போது நீங்கள் கையை தட்டி விட்டீங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இருடி இதை நான் அவுத்துட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபுல் பலத்தை கொண்டு மொத்த கயிறையுமே இழுத்து ஒரே ஃபோர்ஸில் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு வழியாக அவுந்துருச்சு. அடுத்த நிமிஷம் அப்படியே வேகமாக இவளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அடிக்க போகாமல் போல. அப்போன்னு பார்த்து கரெக்டாக டாக்டர் உள்ளே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பா போல் செக் பண்ணுறதுக்காக. அவர் வந்து பார்த்துட்டு, ஏன்னா நீங்கள் குணமாயிட்டீங்க, நேற்று நைட்டு பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு அதிகமான ஃபீவர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நேற்று நைட் அப்போ நீ வந்தியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் வந்தேன். நேற்று நைட்டு உங்களுக்கு பயங்கர ஃபீவராக இருந்துச்சு. அப்புறம் நான் தான் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தேன். உங்கள் பொண்டாட்டி தான் நான் சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு உங்களுக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க போல், அதனால தான் இப்போ நீங்கள் குணமாயி நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், இது வரைக்கும் அவனுக்கு கோவம் இருந்துச்சு இல்லையா, அவன் மேலே கட்டி போட்டான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கோவம் இல்லை. என்னதான் இருந்தாலும் இப்போ அவன் நடமாட்டமாக இருக்கிறதுக்கு முழுக்க அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் அது கூட சொல்லாமல் அவன் இங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் இந்த ஆட்டக்காரி தெருவுக்கு வந்திருக்கா. கூடவே ஒரு வயசான பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கா. தெரிஞ்ச பாட்டி தான் போல. அந்த பாட்டிக்கிட்ட நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போலீஸ் ஜீப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அதை நோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜீப்புக்குள்ளே ஒரு பொண்ணு உக்காந்துருக்கா. ஸோ அப்பன்னு பார்த்து இந்த பாட்டி அந்த ஜீப் முன்னாடி போய் உழுகிற மாதிரி ஆக்டிங்கை தான் போட்டுட்ருக்கு. ஆனால் அது நடிப்புங்கிறது தெரியாமல் போலீஸ் எல்லாருமே கீழே இறங்கி வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த பாட்டியும் என் காலு போச்சே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களுமே கூடிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி அவங்கள அந்த பக்கம் தசை திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் இந்த ஆட்டக்காரி அந்த ஜீப்பில் இருக்கிற பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுறா. அந்த பொண்ணு எஸ்பியோட தங்கச்சி போல. ஸோ ஒரு இடத்துலேருந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் இவ கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பாட்டியும் சரி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுது. அப்புறம் இவங்க வந்து ஜீப்பில் பார்க்குறாங்க. பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுது. ஆனால் எஸ்பியோட தங்கச்சி யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணை மூட்டை கட்டி இவ வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கா. நிறைய பண மூட்டைங்க வரும். அதில் ஒரு மூட்டைங்க மாதிரி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கா. ஆனால் பாட்டி சந்தேகப்பட்டு என்னது மூட்டையில் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. பணம் தான் பாட்டி, வேற என்ன வரப்போகுது இந்த வீட்டுக்கு, என்னோட புருஷன் தான் அனுப்பிச்சிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியா சரி எதுவாக இருந்தாலும் செக் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும், அதனால் அதை திறந்து காமிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி திறக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ திறந்து பார்த்தா அதில் இருக்கிற ஒரு மூட்டையில் பொண்ணு இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்துடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா போய் பெரிய மருமகளை தான் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுது. ஸோ அதனால் அவளுமே அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, அந்த எஸ்பியோட பொண்ணை கிட்னாப் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கா, கிட்னாப் பண்ணது அந்த வீட்டோட பெரியவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் மேலே பழிய போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இவளுங்க இஷ்டத்துக்கு ஆடலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாளுங்க. ஆனால் இப்போது அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா மொத்த பிளானும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காளுங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கிட்டு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்களா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.